குற்றம் குற்றம் 23 அப்படின்னு டைட்டில் சொன்ன உடனே அந்த 23 என்ன சார் அந்த குரோமோசோம்களின் எண்ணிக்கையா அப்படின்னு கேட்டேன். அந்த ஒரு சின்ன வயசுல உயிரியல் பாடத்துல படிச்ச மாதிரி. ஆமா அப்படின்னாரு. இது ஒரு மெடிக்கல் த்ரில்லர் அப்படின்னாரு. எதையுமே ஒரு வித்தியாசமான கோணத்தில் அணுகக்கூடிய இயக்குனர் அறிவழகன் சார். அவர் என்னுடைய வாழ்க்கையில் ரொம்ப ஸ்பெஷலான டைரக்டர். ஏன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கந்தசாமி படம், டேடி மாமி வீட்டில், மியா மியா போனேன், எக்ஸ்கியூஸ் மீ கந்தசாமி எல்லாம் நிறைய குத்து பாடல்களாக எனக்கு வந்துகிட்டு இருந்தப்போ ஈரம் என்கிற மெல்லிசை பாடல், அந்த படத்தினுடைய அனைத்து மெல்லிசை பாடல்களையும் கொடுத்து எனக்கு என்னுடைய மெல்லிசை முகத்தை வெளியில் அறிமுகப்படுத்திய ஒரு அற்புதமான இயக்குனர். அதற்கு பிறகு அவருடைய எல்லா படங்களையும் நான் தான் பாடல் எழுதியிருக்கேன். சமீபத்தில் தனிமைய பாடல் மிகப்பெரிய வெற்றி. இந்த படத்தினுடைய பாடல்கள் உங்களுக்கெல்லாம் தெரியும், எல்லா வானொலிகள்லையும் பெரிய வெற்றி அடைந்திருக்கிறது. அப்படி வந்து ரொம்ப ஒரு என்னுடைய திரைப்பாடல் வழியில் ஒரு முக்கியமான இயக்குனர் அறிவழகன் சார். ரொம்ப அற்புதமான நண்பரும் கூட. குற்றம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் யாருமே குற்றத்தை வந்து கடந்து தான் வந்திருப்போம். ஒவ்வொருத்தரும் குற்றம் பண்ணியிருப்போம். சின்ன வயசுலேருந்து குற்றம் பண்ணாதவர்கள் இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை. ஒன்று சட்டப்படி குற்றமாக இருக்கும், தர்மப்படி குற்றமாக இருக்கும், சிலது வந்து நியாயப்படி அது குற்றமாக இருக்கும். இப்போ சிலருக்கு குற்றமாக தெரிவது, சிலருக்கு குற்றம் இல்லாமல் இருக்கும். இங்கே வந்து கசகசாங்கிறது நம்ம உணவுப் பொருளாக பார்க்குறோம். அரபு நாடுகளுக்கு கசகசா எடுத்துகிட்டு போனால் மரண தண்டனைங்கிறாங்க. அப்படி குற்றம்ங்கிறது என்ன அப்படிங்கிறத பற்றின ஒரு பெரிய சர்ச்சை இருக்கிறது. அப்படி ஒரு அழகான ஒரு தீம் பாடல் இந்த படத்தில் எழுதியிருக்கோம். ரொம்ப பிரமாதம் வந்திருக்கு. அறிவுகளின் கூச்சல் குற்றம் மெய்மறக்கும் ஆன்மீகத்தில் அப்படின்னா, சாமி கும்பிட போனப்ப அறிவெல்லாம் மூட்டை கட்டி இப்படி ஓரம் வச்சிடணும். அப்புறம் நம்ம ஏன் அவர் இப்படி இருக்கிறாரு, ஏன் ஐயர் இப்படி இருக்காரு நம்ம யோசிக்க ஆரம்பிச்சோன்னா ஒருத்தருக்கு கூட அந்த பக்தி வராது. அளவெடுத்த வார்த்தை குற்றம் நண்பர்களின் கூடாரத்தில். நண்பர்கள்னு வந்துட்ட பிறகு அளவெடுத்து அப்படி சிக்கனமா பேசக்கூடாது. ஜாலியா என்ன மனசுல இருக்கணுமா பேசும். இப்படி இந்த குற்றத்தை பத்தின வரையறையா ஒரு பாடல். அதுக்கு மேக்கிங் பார்த்தப்ப நான் மறந்து போயிட்டேன். அவ்வளோ அற்புதமான ஒரு மேக்கிங். இந்த படத்தை பற்றின எதிர்பார்ப்பை பல மடங்கு கூட்டி சொல்கிற அளவுக்கு மிக அற்புதமாக வந்திருக்கிறது. அதே போல பார்த்தீங்கன்னா குற்றம் 23 படத்துக்கு இன்னைக்கு இண்டஸ்ட்ரியில் இருக்கிற எதிர்பார்ப்பு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு. ஏன்னா ட்விட்டரில் பார்க்குறேன், ஃபேஸ்புக்கில் பார்க்குறேன், அவ்வளோ பெரிய எதிர்பார்ப்பு. அதே போல் அருண் விஜய் சார் அந்த படத்தில் பார்க்கறதுக்கு ரொம்ப வித்தியாசமாக இருந்து, நம்முடைய பத்திரிகையாளர் நண்பர் கூட அங்கே சொல்லிட்டு இருந்தார், அவர் பார்க்கறதுக்கே ரொம்ப வித்தியாசமாக இருக்கிறாரு அப்படின்னு. அந்த லுக்கு அவருடைய இத்தனை படங்கள்ல இருந்ததை விட இந்த படத்தினுடைய லுக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு டிபிக்கல் போலீஸ் ஆஃபீஸருக்குரிய அந்த லுக்கோட ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காரு. இந்த படத்தினுடைய இசையமைப்பாளர் விஷால் சந்திரசேகர். ரொம்ப பொறி வைத்து கைது செய்யும் பெண்ணின் கண்ணிலே புரியாமல் மாற்றிக்கொண்டேனே பாடல். இன்னொரு பாடல் நீங்கள் வந்து திரையிடல, தொடுவானம் நேற்று வரையது தொலைதூரம் பாடல். ரொம்ப பிரமாதமான பாடல். எனக்கு என்ன வருதுன்னா அந்த பாட்டை சின்ன பாட்டாக அமைச்சிட்டாங்களே அப்படிங்கிறது. ஒரு மிகப்பெரிய அற்புதமான ஒரு 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 வசீகரமான ஒரு பாடல் அந்த பாடல். இந்த படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும். நிச்சயமாக மிகப்பெரிய வெற்றி அடையும். அறிவழகன் வந்து அப்படின்னா அவர் வந்து ஃபிலிம் இன்ஸ்டியூட் ஸ்டூடெண்ட்லாம் அவருடைய மிகப்பெரிய ரசிகர்கள். அதை நான் பல நிகழ்ச்சிகளில் பார்த்துருக்கேன். அதை வந்து அவங்கெல்லாம் அவரை பார்த்து வியந்து பேசியிருக்கிறார்கள். அவருடைய ஒவ்வொரு படத்துலையும் ஒரு டச் இருக்கும். அவருடைய டச் ஒரு ஸ்டாண்டர்டான டைரக்டர் நான் அப்படிங்கிறத ஒவ்வொரு படத்துலையும் காட்டியிருப்பார். இந்த படத்தில் அதை பல மடங்கு அதிகமாக காட்டியிருக்கிறார் என்று நான் உணர்கிறேன். இந்த படம் மாபெரும் வெற்றி அடைய வேண்டும் என்று மனப்பூர்வமாக வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம்.